ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கோலப்பொடி வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவும் கோலப்பொடியும் கலந்து தான் போடுவேன். அப்போது ஒரு அக்கா வந்தாங்க, ஏன்க்கா இப்போ கோலப்பொடியே வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த அக்காக்கிட்ட சொன்னேன், இல்லைக்கா நான் வந்து பச்சரிசி நிறைய அரைச்சி வச்சுருக்கிறேன், அதில் கொஞ்சம் கோலப்பொடி மிக்ஸ் பண்ணி போடி. எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3:1 3 மடங்கு பச்சரிசி மாவுனா 1 மடங்கு கோலப்பொடியை வச்சு மிக்ஸ் பண்ணி நான் காலைல போடுவேன். அப்படி ஐயோ அப்படி போடாதீங்கக்கா, கோலம் வந்து நல்லா பிரைட்டாக தெரியாது, நான் அப்புறம் எப்படிக்கா நான் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். இது 3 பங்கும் அது 1 மடங்கும் போடுங்க, அப்படி இல்லைன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏக்கா அதுக்கெல்லாம் பொறுமை இல்லைக்கா, எவ்வளோ வேலை பார்க்குறோம், இதையும் போட்டு பண்ணிடுறேன். சரி கொண்டாங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நல்ல மனசோட வாங்கி கோலப்பொடியை வாங்கி எனக்கு வந்து அவங்க வந்து நான் ஏற்கனவே நான் பக்கெட்டில் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். அதுவும் அந்த சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, சாக்கு ஃபுல்லாகவே பச்சரிசி தான். பொதுவாக வந்து எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கோலம் வந்து வீட்டில் வந்து வாசலில் வந்து அழகுக்காண்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தளவு அது வந்து அழகுக்காண்டி இல்லைங்க. அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுறப்போ சிறு சிறு பூச்சிகள், அதாவது எறும்பு, இந்த மாதிரி வண்டு, இந்த மாதிரி வந்து அதை வந்து சாப்பிடுங்களாம். அப்போது நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயே ஒருத்தவங்களுக்கு வந்து தானம் பண்ணுற மாதிரி அதை வந்து, அதனால் அதுக்காண்டி தான் கோலம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்டின் தான். நான் எங்கள் வீட்டுக்கார கல்யாணம் முடித்து ஹிந்துவாய் வந்ததுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஹிந்து முறைப்படி என்ன அப்படிங்கிறது, ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், காலையில் ஒரு உயிருக்கு வந்து நம்ம ஒரு உணவு வழங்குறது நல்லது தானே அப்படிங்கிற கருத்தை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த மாதிரி பண்ணேன். அதனால தான் அப்படி போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அப்படி போடுறது நல்லது தான்க்கா, ஆனால் உங்களுக்கு கோலம் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியாது, அதனால் நம்ம பூச்சிகளுக்கு உணவு அளிக்கணும், அதனால் நான் கொண்டாங்க, நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் கலந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கோலப்பொடி கொண்டு வந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சேல்ஸ் ஆகணுங்கிற எண்ணத்தில் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. 100 ரூபாய்க்கு கோலப்பொடி போட்டு எனக்கு அந்த பச்சரிசி மாவில் கலந்து கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தால் என்ன, நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்கிறாங்க தானே. எனக்கு என்னென்னா இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த மாவெல்லாம் கலக்கிறப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகல. எனக்கு வந்து டஸ்ட்டு வந்து கொஞ்சம் அலர்ச்சிங்க. அது வந்து எனக்கு அதனால் வந்து அந்த அலர்ச்சி வந்து எனக்கு வந்து ஒத்துக்காது. உடனே வந்து தும்மல் விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு அப்பைக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் பச்சரிசி மாவும் இது கோலப்பொடியும் சேர்த்து நான் கலந்துக்கிடுவேன். ஆனால் இவங்க கொடுங்கக்கா, நான் வேணால் கலந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலந்து கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்கும். பாவம் அவங்க வேலையெல்லாம் போட்டு நமக்காண்டி அவங்க ஏன் அப்படி பண்ணணும், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவி தானாங்க. அவங்க நம்மளுக்கு பண்ணி கொடுத்தா நான் வந்து கரெக்டாக கோலப்பொடிக்கு 100 ரூபாய் அது மட்டும்தான் கொடுத்தேன். ஆனால் அதையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ நேரம் இருந்து ஒரு 1/2 hour இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் கொடுத்தேன். அவங்க போட்டு காமிச்சாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் போடுறது பச்சரிசி மாவு வந்து கலந்து போட்ட அந்த கோலம் எப்படி இருக்குது, நான் போடுறது எப்படி இருக்குன்னு சொல்லி தரையில் வந்து கோலம் போட்டு காமிச்சாங்க. அவங்க போடுறது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவும் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருந்தது. அதனால் எனக்கு வந்து நல்லா கலந்து சூப்பராக கொடுத்தாங்க. எனக்கும் ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷம். நம்ம இந்த 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற பாருங்க, அது பெருசு கிடையாதுங்க. அவங்க 1/2 hour உட்காந்து நம்மளுக்கு ஒரு அன்பாக வந்து அதை கலந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பெரிய விஷயம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கதை பேசிக்கிட்டு அவங்க கலந்துட்டு இருந்தாங்க. என்னக்கா மாலை போட்டிருக்கீங்க, அவங்க புடவை நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பொம்பளை உட்காந்துட்டாலே புடவை நகை இப்படி ஏதாவது பேச்சு பேசுகிறப்போ உடனே அதுவும் வந்துருந்தானே, அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே கோலப்பொடியே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்பயுமே வந்து 2 பேர்கிட்ட வாங்குவேன். இவங்ககிட்ட ஒன்று வாங்குவேன், அப்புறம் இவங்களோட கொஞ்சம் ஒரு ஏஜ்டாக ஒரு அக்கா வருவாங்க, அவங்கக்கிட்டே வாங்குவேன். அவங்க இப்போ கொஞ்ச நாளாக வர்றதில்லை, அதனால் என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணதுனால சரி ஓகே, இருந்தாலும் கோலப்பொடி என்கிட்ட நிறையா தான் இருந்துச்சு. சரி ஓகே இவங்க கலந்து தர்றாங்களே, நம்ம அப்படியே வாங்கி நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு எடுத்து கோலம் போட்டுக்கலாம். கலந்து கொடுத்துட்டாங்கன்னா, இல்லைன்னா இது பாதி அது பாதி ஒவ்வொரு நாளும் கோலம் போடுறப்போ நம்ம ஒரு 4 days 5 days ஒருக்கா நம்ம எடுத்து கலந்துக்கிட்டு இருக்கணும். சரின்னு சொல்லிட்டு நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே கலந்தோம். பொம்பளைங்க பேச உட்காந்தா சொல்லவா வேணும், அந்த கதை இந்த கதைன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்போம். அப்படியே நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசணும். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் கோலம் போடுறப்ப வந்து தயவு செஞ்சு கோலப்பொடியை வாங்கி கோலம் போடாதீங்க. அதில் வந்து பச்சரிசி மாவு கலந்து கோலம் போடுங்க. அது வந்து நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே, பொதுவாக வந்து எல்லாமே பிரம்மமுகூர்த்தம், மேக்ஸிமம் எல்லாம் எப்படி எந்திரிக்கிறாங்கன்னு தெரியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் எந்திரிச்சு கோலம் போடுவேன். அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம கோலம் போடுறது நேரம் எந்த நேரம் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நம்ம முதல்ல எந்திரிச்சோன்னா கோலம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்நியாரம் வந்து ஒரு உயிருக்கு உணவளிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியத்தில் சேருங்க. நம்ம ஏதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு பண்ணியிருந்தாலோ ஒரு பாவம் பண்ணியிருந்தாலோ அந்த பாவக்கணக்குலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சொத்து சேர்த்து வைக்காட்டாலும் பரவாயில்லை, நம்ம குழந்தைகளுக்கு நாம் வந்து புண்ணியம் சேர்த்து வைக்கணும். அதுவே வந்து அந்த குழந்தைகளை வந்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். இதுதான் என்னோட இது. நான் பொதுவாக எனக்கு தெய்வ நம்பிக்கையெல்லாம் கிடையாது, நான் கர்மாவை மட்டும்தான் நம்புவேன். நான் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறனோ அதுதான் எனக்கு வரும் அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கை.
நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீ ஒரு கிறிஸ்டினில் இருந்திருக்கிற, ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணியிருக்கிற, இப்போ ஹிந்து சாமி கும்பிட்டுருக்குற, ஆனால் கிறிஸ்டினுக்கு போகிற, இப்படி 2 சாமி மாற்றி மாற்றி கும்பிட்டுலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. சாமிலாம் ஒன்றும் பாகுபாடு இல்லைங்க, கிறிஸ்டின் ஹிந்துன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கிட்டது தான். கடவுள் வந்து நீ என்னையை கும்பிட்டா முருகர் வந்து நீ என்னையை கும்பிட்டா இயேசுவை கும்பிடக்கூடாது, இயேசு வந்து என்னையை கும்பிட்டா முருகரை கும்பிட அப்படின்னு எந்த சாமியும் பாகுபாடு பக்கத்தில் இல்லாமல் இதெல்லாம் வந்து மனுஷங்க நம்மளே வகுத்துக்கிட்ட ஒன்று. அதனால வந்து அவங்க சொல்கிறவங்களும் சரி, எனக்கு வந்து அப்படி தாங்க நான் இருப்பேன். பொதுவாக வந்து எனக்கு சாமி மேலேயே நம்பிக்கை கிடையாதுங்க. இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்திக்கு அங்கே போனால் ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும். கோயிலுக்கு போனால் கடவுள் எனக்கு இதை செஞ்சிருவார் அதை செஞ்சிருவார் அப்படின்னு நினச்சி நான் போகிறது கிடையாது. ஒரு குட் வைப்ரேஷன், ஒரு மனசில் வந்து ஒரு சாந்தி கிடைக்கும், அதுக்காண்டி தான் போகிறேன்னு சொல்லுவேன். இனி நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பிள்ளை பைத்தியமானு சொல்லி நினச்சிருக்காங்க. யார் என்ன நினச்சா என்னங்க, என்னோட கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன். எனக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். இவங்க அப்படி பேசுகிறாங்களே அவங்க அப்படி பேசுகிறாங்களேங்கிறதுக்காண்டி என்னோட கருத்துலேருந்து நான் கொஞ்சம் கூட மாற மாட்டேன். ஆனால் இப்படி இருந்தால் நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சுக்கெலாம் போவேன், சர்ச்சுக்கு விடாமல் போவேன், பாஸ்டிங் இருப்பேன். ஏன் சர்ச்சில் ப்ரேயரே வந்து பைபிளே நான் தான் வாசிப்பேன். அப்படி இருந்தவ தான் நான். சாமி தான் எல்லாமே, ஏசப்பா கண்ணை குத்திரும் அது சொல்லி எங்கள் பாட்டி தாத்தா தான் என்னை வளர்த்தாங்க. அப்படி சொல்லி வளர்த்ததுனால என்னவோ நான் அதில் ரொம்ப ஒரு இதாக இருந்தேன். ஆனால் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு, நிறைய அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கண்ணீர் வடித்து நிற்கிறப்பெல்லாம் கடவுள்னு ஒருத்தர் கிடையாது, நம்ம செஞ்ச நன்மை தீமைகள் தான் நம்மளை பின்தொடரும் அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறமேட்டு அந்த கட்டத்துக்கு அப்புறமேட்டு தாங்க நான் உணர்ந்துக்கிட்டேன். கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, நம்மளால் முடிஞ்சவரை அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம். இல்லை செய்ய முடியலையா, உபத்திரம் கொடுக்க வேண்டாம், ஒதுங்கி நிற்போம் அப்படிங்கிறதாங்க என்னோட கருத்து. என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எல்லாத்துக்கும் திருப்பியும் சொல்லிக்கிறேன், காலையில் பொதுவாக கிறிஸ்டின் கோலம் போட மாட்டாங்க, ஹிந்து யாராக இருந்தாலும் கோலம் போட்டிங்க அப்படின்னா பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. அது நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல புண்ணியமாக இருக்கும். இது சயின்ஸ் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சாஸ்திர ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து நமக்கு நல்லது. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வந்து நான் சொன்னது வந்து நீங்கள் வந்து கடவுளை நம்புகிறவங்களா கர்மாவை நம்புகிறவங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா கர்மாங்கிறது ஒன்று இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பை.